வடகொரியாவில் கட்டப்பட்ட 16,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட ஹோட்டல் இன்று வரைக்கும் திறக்கப்படவே இல்லை. அதோட முழு தகவலை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 16,000 கோடி செலவு பண்ணி கட்டின ஹோட்டல் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறக்கவும் படலை. அது பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கும் வரலை. ஸோ இந்த அளவுக்கு உலகத்திலேயே உயரமான ஹோட்டல் அப்போ இல்லை அப்படின்ற தகவலை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் தெளிவாக போட்டிருக்காங்க. கட்டி முடிக்கப்பட்டிருந்தா இந்த ஹோட்டல் தான் அந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல உயரமான ஹோட்டல் அப்படின்ற சரித்திர சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பிரம்மாண்டமான கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் ஏன் திறக்கப்படல, எதுக்காக இது பயன்பாட்டுக்கு வரல, இப்போ அந்த ஹோட்டலோட நிலைமை என்ன அப்படின்ற முழு தகவலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க, நேரடியா போய் நாம அந்த ஹோட்டலை அலசி பார்த்துருவோம். ஸோ இந்த ஹோட்டல் கட்டுவதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.6 பில்லியன் பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு அப்படின்னு தான் அந்த ஆர்டிகலில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட ஹோட்டலை வடகொரிய அரசு பார்த்தீங்கன்னா 1987 பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கட்டி 2 வருஷத்துக்குள்ளாக இந்த ஹோட்டலை கட்டி முடிக்கணும். 1989 இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த ஹோட்டல் கட்டுறதுல பிரச்சனை ஆகுது, அவங்களுக்கு தாமதமாகுது. ஸோ அந்த பணியை முழுவதுமா நிறுத்துறாங்க. வடகொரியாவில் இருக்கக்கூடிய சோவியத் ஒன்றியத்தின் அரசு வீழ்ச்சி அடையுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துல முடிக்கலாம்னு பிளான் பண்ண இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு கிட்ட மேலாகுது. 1997 வரைக்கும் இந்த ஹோட்டலை கட்டி முடிக்க முடியல. ஸோ 1997 டோட்டலாவே அந்த ஹோட்டலுக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு கட்டுமான வேலையும் நடக்காம நிறுத்திட்டாங்க. ஹோட்டல் கட்டி முடிக்கப்படவில்லை அப்படின்றது 1997 ஸ்டாப் ஆகுது. ஸோ 16,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டப்பட்ட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்று வரைக்கும் அந்த ஹோட்டல் திறக்கப்படலைன்னா அப்போ அங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த காசு, அதோட பட்ஜெட்டு, இது மாதிரி எல்லா விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதி சுமையை சந்திச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் பேசும் பொருளா பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு இவ்வளவு செலவு பண்ணி கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் திறக்கப்படலைங்க. ஸோ இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் திறக்கப்படாததுனால அங்க ஒரு விருந்தினர் கூட வர முடியல. ஹோட்டல் இருந்தா தானே விருந்தினர் வருவாங்க, தங்குவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. அங்கதான் எதுவுமே இல்லை. ஸோ அதனால யாருமே வரல. ஸோ இப்போதைக்கு அந்த பில்டிங் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த பில்டிங்கை சுத்திலும் பாத்தீங்கன்னா அவுட்லெட் திரை, அதை பாத்தீங்கன்னா எல்இடி திரையை சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த எல்இடி திரையை ஃபுல்லாவே அந்த பில்டிங் ஃபுல்லா அமைச்சு அது மூலியமா விளம்பரம் பண்ணக்கூடிய, அதாவது அரசு விளம்பரமாகட்டும் தனியார் விளம்பரமா இருந்தாலும் அது மூலியமா விளம்பரம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு வருமானம் தான் இப்போதைக்கு அந்த பில்டிங்கால ஈட்ட முடியுது. ஸோ இப்படி ஹோட்டல் வடகொரியாவில் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா வடகொரியாவின் தலைநகரான பியாங்யாங் அப்படின்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா ரியாங் பியாங் அப்படின்ற ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு பேரு. ஸோ இது அங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா வடகொரிய சர்வாதிகாரியான கிங் ஜாங் உன் அவரோட ஆடம்பர வீட்டுக்குல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் அப்படின்னு சொல்றோமே. ஸோ இந்த கட்டிடத்தோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1082 அடிக்கு மேல, அதாவது 1100 அடி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கட்டிடம் வானளாவிய கட்டிடம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அந்த காலகட்டத்தில், அதாவது 1987 பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தா உலகிலேயே இதுதான் உயரமான ஹோட்டல் கொண்ட கட்டிடம் அப்படின்ற பெயரை வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ இந்த கட்டிடம் இன்னொரு சாதனை பண்ணியிருக்கு. இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான, அதாவது எதுக்கும் பயன்பாடு இல்லாத எம்டியா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அப்படின்ற சாதனையை இந்த கட்டிடம் புரிஞ்சிருக்கு. உலகத்திலேயே வெறுமையா இருக்கக்கூடிய உயரமான கட்டிடம் சொன்னா அது இந்த வடகொரியாவில் இருக்கக்கூடிய பியாங்யாங் கட்டிடம் தான். ஸோ இந்த கட்டிடத்துக்கு இன்னொரு பேரும் இப்போ சமீபத்தில் வச்சிருக்காங்க, தி ஹோட்டல் ஆஃப் டூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்கு இப்போ பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா $1.6 பில்லியன் இவ்வளவு செலவு பண்ணி கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அங்க அவங்களுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை. இதனாலதான் பாத்தீங்கன்னா 1997 பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்தோட முழு வேலை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் பாத்தீங்கன்னா இதை தொடங்க முடியல. ஏன்னா அதுக்கு அடுத்து பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு பொருளாதார நெருக்கடியில அவங்க சிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு தனிமைப்பட்ட பகுதின்னு கூட சொல்லலாம். நம்ம கூட பதிவு ஏற்கனவே மேற்கு பண்ணிப்போம். வடகொரியா எல்லா நாடுகளுமே கொஞ்சம் வித்தியாசப்பட்டவங்க. ஸோ கொஞ்சம் வேறுபட்டு இருப்பாங்க. ஈஸியா அந்த நாட்டுக்குள்ள வேற நாட்டுல இருந்து யாருமே போக முடியாது. அந்த நாட்டுல இருந்தும் வேறு நாட்டுக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, அவங்களுக்கு தெரியாம. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி பெற்ற நாடு அப்படின்னு சொல்லலாம்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் மர்மமான விஷயங்களா இருக்கும். அதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதுக்காக அப்போ கட்டுமானம் பண்ணாங்க 1987ல பண்ணாங்க. ஸோ அப்போ பண்ண கட்டுமானங்கள் எல்லாம் வந்து இப்போ பழசா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆனதால அங்க லிஃப்ட் வசதிக்காக பண்ண இடங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல பழசாயிடுச்சு. அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ மறுபடியும் அவங்க அதிக இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி அதை ரெடி பண்ணாலும் இந்த நவீன காலகட்டத்தோட அது வந்து போட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு வசதியும் அதுல இருக்காது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த எம்டிஆர் இருக்கக்கூடிய டூம் ஆஃப் தி ஹோட்டல் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா 3000 ரூம்கள் வந்து இருக்கு அப்படின்ற அறிக்கையை தான் வந்து அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. ஸோ 3000 ரூம்கள் நிறைந்த ஒரு பேர் இந்த உலகத்திலே பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அதாவது 1987ல இருந்திருந்தா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உலகத்திலேயே எம்டியா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்கு. ஸோ இப்போதைக்கு உலகத்துல உயரமா இருக்கிற இந்த எம்டி கட்டிடத்துல பாத்தீங்கன்னா 2018 தான் அந்த எல்இடி திரையை வந்து அமைச்சாங்க. ஸோ அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய இந்த சர்வாதிகாரியான கிங் ஜாங் முன் அவரோட ஆட்சியோட எல்லா விஷயங்களும் தான் அங்க திரையிடப்படுது. முக்காவாசி பாத்தீங்கன்னா அவரோட கட்டுப்பாட்டுல தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வெறுமையா இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இந்த உலகத்திலேயே எம்டியா இருக்கக்கூடிய ஒரு உயரமான கட்டிடம்னா அது வடகொரியால இந்த பியாங் யாங் கட்டிடம் தான். ஸோ அந்த கட்டிடம் பத்தின முழு தகவலையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்றேன். அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.